வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா அக்டோபர் 19, 2024 கனடாவில் இருக்கிற ஒரு சிட்டி தான் ஹாலிஃபேக்ஸ். அப்படி நோவா ஸ்காட்டியாவுடைய தலைநகரமான இந்த சிட்டி மியூசியம், பீச், பார்க், ஆல்சோ துறைமுகங்கள் நிறைந்த ஒரு அழகான சிட்டி. இங்க தான் 19 வயதான குர்சிம்ரன் கவுர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய அம்மாவோட வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களும் இவங்களுடைய அம்மாவும் அங்க இருக்கிற வால்மார்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. சோ வழக்கம் போல அன்னைக்கு சிம்ரன் மற்றும் அவங்களுடைய அம்மா 2 பேருமே வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்படி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா டைம் அப்ப நைட்டு 9 மணி நெருங்கிட்டு இருந்துச்சு. சோ அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதால கூட்டமுமே அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால எம்ப்ளாயீஸும் கஸ்டமர்ஸை கவனிக்கிறதுல ரொம்பவே பிஸியாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் ஒன்னா ஒர்க் பண்றதால ஒர்க் டைம்லயும் சரி இல்ல பிரேக் டைம்லயும் சரி சிம்ரனும் அவங்க அம்மாவும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்குவாங்க. அப்படி பேசுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அவங்க மீட் ஆச்சும் பண்ணிக்குவாங்க. ஆனா கடந்த 1 மணி நேரமா சிம்ரனுடைய அம்மா சிம்ரனை பார்க்கவே இல்லை. சோ பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்றாங்க. பட் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. சிம்ரன் அவங்களுடைய மொபைலை இப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கறதால பதட்டம் அடைஞ்சவங்க அங்க இருக்கிற மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட சிம்ரனை பாத்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பட் அவங்களோ இல்ல நாங்க பார்க்கல, மேபி கஸ்டமரை கவனிக்கிறதுல இங்க தான் எங்கேயாவது பிஸியா இருப்பா, நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க தேடியுமே சிம்ரன் அங்க இல்ல. இதனால பயந்து போனவங்க சிம்ரன் வழக்கமா ஒர்க் பண்ற பேக்கிங் செக்ஷன்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பேக்கிங் செக்ஷனுக்குள்ள ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணை எந்த நிலைமையில பார்க்க கூடாதோ அப்படி ஒரு கோரமான நிலைமையில தான் தன்னுடைய பொண்ணான சிம்ரனை பாக்குறாங்க. இந்த நியூஸ் தான் இப்ப ரீசெண்டா கனடா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா மாற ஆரம்பிச்சது. அப்படி இந்த நியூஸை கேள்விப்பட்ட மக்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அதே சமயத்துல வியப்பாகவும் தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் கனடா மக்கள் அது வரைக்குமே அவங்களுடைய வாழ்நாள்ல அப்படி ஒரு நியூஸை கேள்விப்பட்டதே இல்லை. உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டுல கூட ஒரு அப்பாவும் பையனும் தூங்கிட்டு இருக்கிற இரும்பு கட்டல்ல தலை சிக்கி இறந்து போனாங்க இல்லையா? எப்படி அந்த நியூஸை கேள்விப்பட்ட நம்ம எல்லாருமே இப்படியெல்லாம் கூட ஒருத்தருக்கு மரணம் வருமா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டோமோ, அதே மாதிரிதான் கனடா மக்களுக்குமே சிம்ரனுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்படி சிம்ரனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற நம்மளுடைய STI நிறைய பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட்ல என்ன டேக் பண்ணி கேட்கறதுக்கு நம்பவே முடியாத ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்டை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சீக்ரெட் பில்லியனர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக்குடைய கமெண்ட்ஸை போய் படிச்சு பார்த்தா சீக்கிரமா அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுங்க, எங்களால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு 10-20 எபிசோட்ஸ் இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா இப்ப போயிட்டு இருக்கிறது எபிசோட் 891. இதை பார்த்த உடனே என்னுடைய ரியாக்ஷனும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு குக்கு எஃப்எம்ல டாப் செல்லிங் நம்பர் 1 ஆடியோ புக்கான சீக்ரெட் பில்லியனர் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கண்டிப்பா நீங்களுமே கேட்டு பாருங்க. குக்கு எஃப்எம்ல இப்ப 7 நாட்கள் ஃப்ரீ ட்ரையலும் இருக்கு. சோ புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்த 7 நாட்களுக்கு இந்த புக் மட்டும் இல்லாம குக்கு எஃப்எம்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆல்சோ குக்கு எஃப்எம்ல இல்லாத ஜான்ராவே கிடையாது. லவ், ஃபேண்டசி, இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டரி, சயின்ஸ் அப்படின்னு எல்லா விதமான ஆடியோ புக்ஸும் இருக்கு. அதுவும் தமிழ்லயே இருக்கு. சோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
இப்ப சிம்ரனுடைய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆல்சோ எந்த ஒரு எம்ப்ளாயுமே அவங்கள பார்க்கல அப்படின்னதும் சிம்ரனுடைய அம்மா அவங்க ரெகுலரா ஒர்க் பண்ற அந்த ஸ்டோருடைய பேக்கரி செக்ஷன்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது பேக்கிங் செக்ஷன் அப்படிங்கறதால பிரெட்டை பேக் பண்றதுக்காக யூஸ் பண்ற அவன் இருக்கும். அவன் அப்படின்னு சொன்னதுமே நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன மைக்ரோவேவ் அவன் எல்லாம் கிடையாது. இது ரொம்பவே பெரிய அவன். எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா ஒரு நபரே உள்ள போய் நிக்கலாம். சொல்ல போனா ஒரு சின்ன சைஸ் லிஃப்ட் மாதிரி இருக்கும். ஆல்சோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி பெரிய டோர்ஸ் எல்லாமே இருக்கும். கூடவே அந்த டோர்ல உள்ள என்ன பேக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வெளியிருந்து பாக்குறதுக்காக ஒரு பெரிய கண்ணாடி கூட இருக்கும். அப்படி ஒரு ஆளே உள்ள நிக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய அவன். அத வாக்கின் அவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ அந்த அவன் பக்கமா போன சிம்ரனுடைய அம்மா அங்க எங்க தேடியுமே தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னதும் சடனா அங்கிருந்த அவனை ஓபன் பண்றாங்க. அப்பதான் அவங்களுடைய வாழ்நாளையே மறக்க முடியாத ஒரு காட்சியை அவங்க பாக்குறாங்க. அந்த அவனுக்குள்ள எரிஞ்சு கருகி போன நிலைமையில ஹோட்டல்ஸ்ல எல்லாமே தந்தூரி மற்றும் கிரில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனித உடல் அதுக்குள்ள இருக்கிறத பார்த்து உறைஞ்சு போறாங்க. ஆனா அப்படி இருக்கிறது வேற யாரும் இல்ல, அது தன்னுடைய பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சதுமே பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்த மத்த எம்ப்ளாயிஸும் அந்த காட்சியை பார்த்து அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடமே பதட்டமான ஒரு சூழ்நிலையா மாற ஆரம்பிக்குது. உடனடியா இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியிருந்த கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாரும் உடனடியா இங்கிருந்து கிளம்புங்க, ஸ்டோர் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு குழம்பி போன கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் பார்த்து என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் அவனுக்குள்ள இருந்த சிம்ரனுடைய உடலை ரெக்கவர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தான் மக்கள் மத்தியில இந்த கேஸ் ரொம்பவே சென்சேஷனலான ஒரு கேஸா மாறினதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். சிம்ரனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இந்த மரணம் ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. அப்படின்னா இது ஒரு கொலை கிடையாது, தற்செயலா நடந்த ஒரு விபத்து அப்படின்னு அர்த்தம். இப்படி போலீஸ் இது ஒரு கொலை இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணதுமே மக்கள் மத்தியில பல கேள்விகளை அது எழுப்ப ஆரம்பிச்சது. சோசியல் மீடியாலயோ கன்ஃபார்மா இது கொலை தான் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே ப்ரோ, இதுக்கு எதுக்காக இவ்வளவு மெனக்கடணும்? அதான் வால்மார்ட் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்டோர் ஆச்சு, அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணா தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அன்னைக்கு அப்படின்னு பார்த்து அந்த செக்ஷன்ல இருக்கிற சிசிடிவி ஆஃப் ஆகி இருந்ததாகவும் சோ ஃபுட்டேஜ் எதுவுமே இல்ல அப்படின்னு வால்மார்ட் நிறுவனம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட உடனே எஸ்டிஐ உங்களுக்கு இப்ப சந்தேகம் அதிகமா இருக்கும் இல்லையா? எப்பறா எப்பவுமே வேலை செய்யற ஒரு சிசிடிவி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது இல்ல கிரைம் நடக்குது அப்படின்னா மட்டும் இப்படி ஆகுது அப்படிங்கிற அதே கேள்விதான் எனக்குமே வந்துச்சு. அதே போலதான் கனடா மக்களுக்குமே என்ன அவ்வளோ பெரிய வால்மார்ட்ல சிசிடிவி ஆன் பண்ணலையா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்ப கண்டிப்பா சிம்ரனுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு, சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கு அப்படின்னு பப்ளிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. பட் சில பேர் அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதா, அதனாலதான் கேமரா ஆன் பண்ணப்படாம ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இத கூட ஏதோ ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணா கூட அடுத்து நடந்த விஷயங்கள் மக்களுக்கு சந்தேகத்தை இன்னுமே அதிகமாக்க ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அதே மாதிரி வால்மார்ட்ல ஒர்க் பண்ற நிறைய எம்ப்ளாயி அந்த பேக்கிங் செக்ஷன்ல இருக்கிற அந்த அவன் எப்படி இருக்கும், ஆல்சோ அது எப்படி வேலை செய்யும் அண்ட் அதை எப்படி எம்ப்ளாயிஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதோடைய ஃபுல் மெக்கானிசத்தை பத்தி டிக்டாக்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்படி கிறிஸ் பிரீசி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த அவனை பத்தி போட்ட ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சது. அந்த வீடியோவை மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே தலைய பிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி அந்த வீடியோல கிறிஸ் பிரீசி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க. இந்த வீடியோல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் சிம்ரன் இறந்து போன அதே சேம் மாடல் வாக்கின் அவன். இதுல அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் அதோடைய டோருக்கு வெளியில இப்படி ஹேண்டில்ஸ் இருக்கும், இப்படி நான் லாக் பண்ற மாதிரி ஒருத்தர் இந்த டோருக்கு வெளிப்பக்கமா க்ளோஸ் பண்ணி ஹேண்டில ஒரு பக்கமா இழுத்து இப்படி லாக் பண்ணா மட்டும்தான் டோர் லாக் ஆகும் அப்படின்னும், ஒருவேளை அந்த
அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுமா அப்படின்னு கேட்டா லாக் ஆகாது. இதுல கிறிஸ் பிரீசி க்ளோஸ் பண்ண மாதிரி டோரை வெளியிருந்து நல்லா ஒரு பிரஷரை கொடுத்து ஒரு அழுத்தினா மட்டும்தான் ப்ராப்பரா லாக் ஆகும். ஆல்சோ இன்னொரு எம்ப்ளாயி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயி அவன்ல போய் பிரெட், கேக்கு, குக்கீஸ் இல்ல வேற எந்த ஒரு ஃபுட்டோ வைக்க போறாங்க அப்படின்னா அதுக்காக யாருமே ஃபுல்லா அந்த அவனுக்குள்ள நுழைய மாட்டாங்க அப்படின்னும், அப்படி அவனை ஜஸ்ட் ஓபன் பண்ணி எட்டி நின்னு பிரெட் ஆர் கேக் இருக்கிற அந்த ட்ரேவை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அவனை லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னும். இன்ஃபேக்ட் அப்படி ஒருத்தர் முழுவதுமா அந்த அவனுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னா அது அந்த அவனை கிளீன் பண்றதுக்காக மட்டுமா தான் இருக்கும். ஆனா அப்படி கிளீன் பண்றதா இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற எம்ப்ளாயிஸ் யாருமே முழுவதுமா உள்ள போய் நின்று கிளீன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னும். சரி, ஓகே, அப்படியே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த அவனுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி லேட்ச் இருக்கும். சோ ஆக்சிடென்டலா யாராவது உள்ள மாட்டிக்கிட்டாலும் அப்படி உள்ள மாட்டிக்கிட்டவங்க அங்க இருக்கிற எமர்ஜென்சி லேட்சை அழுத்தினா உடனடியா டோர் ஓபன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா அந்த அவனுடைய டோர் ப்ராப்பரா லாக் ஆகுற வரைக்கும் எந்த அவனும் ஆனே ஆகாது அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டிக்டாக் வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் மேட்டர் என்ன அப்படின்னா, சிம்ரன் இருந்த அந்த அவன்ல அந்த எமர்ஜென்சி லேட்ச் கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி வீடியோ போட்டது வேற யாரும் இல்ல, கனடால 400க்கும் மேற்பட்ட வால்மார்ட் பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல ஒரு பிரான்ச்ல அதுவும் சிம்ரன் ஒர்க் பண்ற சேம் பேக்கிங் செக்ஷன்ல பல வருடங்களா ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் தான். சோ இந்த வீடியோ அண்ட் இது மாதிரி இனிமே சில வீடியோஸை பார்த்த மக்கள் எல்லாருமே அதை வச்சு அன்னைக்கு சிம்ரனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பல தியரிஸை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தியரி 1. இந்த தியரி படி இன்கேஸ் போலீஸ் சொன்ன மாதிரி இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா சிம்ரன் அந்த அவன்ல ஃபுட்டை உள்ள வைக்க போனப்ப டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகியிருந்தாலுமே அது ப்ராப்பரா லாக் ஆகாது. வெளிப்பக்கமா இருந்து யாரோ ஒருத்தர் அந்த டோரை பிரஷர் கொடுத்து அழுத்தினா தானே லாக் ஆகும், அப்படிதானே? சோ இதுல இருந்தே சிம்ரன் ஆக்சிடென்ட்லா இறந்து போகல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. தியரி 2. இந்த தியரி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி கூட சிம்ரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததாகவும், அது ரேசிசம், இனவெறி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும். அதாவது சில ஃபாரினர்ஸ்க்கு இந்தியன்ஸை கண்டாலே ஆகாது இல்லையா, அதே மாதிரி தான் அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஒருத்தருக்கும் சிம்ரனுக்கும் ரேசிசம் சம்பந்தமா பிரச்சனை இருந்ததாகவும், அப்படி சிம்ரன் மேல இருந்த வெறுப்புல அந்த நபர் தான் சிம்ரனை அந்த அவன்ல வச்சு லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தியரி 3. இந்த தியரி படி சிம்ரன் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும், ஆனா கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, சிம்ரனுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் இந்த அவனை முதல்ல ஓபன் பண்ணது சிம்ரனுடைய அம்மா தான் இல்லையா, சோ அவங்களுக்கு கரெக்டா சிம்ரன் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? சோ அவங்களுக்கும் சிம்ரனுக்கும் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னும், அதனால சிசிடிவி அன்னைக்கு ஆன்ல இல்ல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே ஏன் சிம்ரனை உள்ள தள்ளி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொண்ணை காணோம் அப்படின்னு டிராமா பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. பட் சொந்த அம்மாவே ஏன் இப்படி கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப மேபி அதுக்கான ரீசன் இங்க நடக்கிற மாதிரியான ஆணவ கொலையா கூட இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சடங்குக்காக பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு கொலையா கூட இருக்கலாம் அப்படின்னு ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சது. சரி, ஓகே, இந்த ஆணவ கொலை, சடங்கு இதெல்லாமே ஜஸ்ட் தியரியா இருந்தாலும் எப்படி சிம்ரனுடைய அம்மா கரெக்டா அந்த அவனை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு பப்ளிக் சந்தேகப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்குதானே. பட் அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க அந்த அவன் பக்கமா போய் சிம்ரனை தேடிட்டு இருந்தப்ப அதே சமயம் அங்கிருந்த இன்னொரு எம்ப்ளாயி அந்த அவன்ல இருந்து வியர்டான ஒரு திரவம் லீக் ஆயிட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. அதே சமயம் அவனுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லும் வந்திருக்கு. சோ அந்த நபர் அந்த அவன் பக்கத்துல போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் சிம்ரனுடைய அம்மாவும் அவங்கள காணோம் அப்படின்னு அங்க தேடிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த லீக்கேஜ் அப்புறம் வியர்டான அந்த ஸ்மெல் இது எல்லாத்தையுமே வச்சு ஒருவேளை பொண்ணு அவனுக்குள்ள இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல தான் அவனை ஓபன் பண்ணிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியா மூலமா தெரிய வந்ததுமே மக்களும் அவங்களுடைய அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சரி ஓகே, சிம்ரன் அவங்களே உள்ள போய் மாட்டியிருந்தாலும் இல்ல அவங்களை யாராவது உள்ள போட்டு லாக் பண்ணியிருந்தாலும் இப்படி இது ரெண்டுத்துல எது நடந்திருந்தாலுமே சிம்ரன் எதனால தப்பிக்க முயற்சி பண்ணல, ஆல்சோ அவங்க ஏன் சத்தம் போடல அப்படின்னு உங்கள பல பேருக்கு அந்த டவுட் வந்த மாதிரியே கனடாவுடைய மக்களுக்குமே அதே டவுட் வர ஆரம்பிக்குது. தியரி 4.
இந்த தியரி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி டோர் லாக் ஆன உடனே அவனுக்குள்ள இருந்து முதல்ல அதிகப்படியான சூடான ஸ்டீம் தான் வெளியாகும் அப்படின்னும், ஒருவேளை சிம்ரன் உள்ள மாட்டினதுக்கு அப்புறமா சடனா அந்த சூடான ஸ்டீம் வெளியாகி அதனால அவங்க அன்கான்சியஸ் ஆகி அங்கேயே மயங்கி விழுந்து அதுக்கப்புறமா எரிஞ்சு போயிருக்கலாம். அதனாலதான் அவங்க கதவை தட்டவோ இல்ல சத்தம் போடவோ முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த தகவல் ஒரு குரூப் உடைய சந்தேகத்தை சால்வ் பண்ணாலும் அடுத்து இன்னொரு குரூப் உடைய சந்தேகத்துக்கு லீட் கொடுக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அப்படி சிம்ரன் தப்பிக்கவோ இல்ல கத்தவோ முயற்சி பண்ணல அப்படின்னா அவங்க அன்கான்சியஸா மட்டும்தான் ஆயிருக்கணுமா என்ன? ஒருவேளை இது ஏன் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்க அவங்க பண்ண முயற்சியா இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இது ரெண்டுமே உண்மை இல்ல. சிம்ரன் ஒன்னும் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கல அப்படின்னு அடுத்து வெளியான இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் மூலமா தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, சிம்ரன் அவனுக்குள்ள மாட்டிட்டு இருந்த அதே சமயத்துல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ்க்கு யாரோ பயங்கரமா அலற மாதிரியான சத்தம் நிறைய பேருக்கு கேட்டதா சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அதான் சத்தம் கேட்டுச்சுல, அப்போ அவங்க யாராவது போய் காப்பாத்திருக்கலாமே அப்படின்னா அந்த சமயம் அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எம்ப்ளாயி கூட முயற்சி பண்ணல அப்படின்னு இப்படி இந்த கேஸ் பல ஃபிஷியான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு கேஸா மாற ஆரம்பிக்குது. இப்படி அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் வெளியாகி மக்களை குழப்ப ஆரம்பிச்சது. சோ இதை தொடர்ந்து மேபி அந்த அவனுடைய டோர் ஆல்ரெடி ரிப்பேர் ஆகியிருந்திருக்கலாம். ஆல்சோ வால்மார்ட் நிறுவனமும் சிம்ரனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி அந்த அவனை மாத்திட்டு வேற ஒரு அவனை வைக்கிற பிளான்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உறுதியா தெரியல. பிகாஸ் அங்க ஒர்க் பண்ற எந்த ஒரு எம்ப்ளாயிஸும் அவன் ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணல. இன்கேஸ் அவன் ரிப்பேர் அப்படின்னாலும் அங்க 2 வருஷமா ஒர்க் பண்ற சிம்ரனுக்கு தெரியாதா அந்த அவன் ரிப்பேர் அப்படின்னு? ஆல்சோ சத்தமும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏன் மத்த எம்ப்ளாயீஸ் கண்டுக்காம இருந்தாங்க அப்படிங்கிற இந்த விஷயமும் ரொம்பவே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இப்படி இருக்கிறப்ப அடுத்து வெளியான தகவல் மூலியமா மேபி சிம்ரன் அவனை கிளீன் பண்றதுக்காக உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் போலீஸ் அவங்களுடைய உடலை ரெக்கவர் பண்றப்ப அந்த அவனுக்குள்ள கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தகவல் வெளியாகுது. பட் அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் கூடவே உள்ள ஒரு ட்ரே நிறைய கரிஞ்சு போன பிரெட்டும் இருந்துச்சு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சிம்ரன் அங்க பிரெட்டை வைக்கிறதுக்காக போனாங்களா இல்ல கிளீன் பண்றதுக்காக போனாங்களா அப்படின்னு கிளியரா சொல்ல முடியல. ஆல்சோ சிம்ரன் அந்த அவனுக்குள்ள எப்ப போனாங்க, எத்தனை மணி நேரமா உள்ள இருந்தாங்க, ஆனா அவங்க இல்லாத சமயம் கூட ஒர்க் பண்ற மத்த ஒர்க்கர்ஸ் ஏன் அவங்கள தேடல, இந்த மாதிரி பல கேள்விகளையும் மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் தரப்புல அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எங்க எல்லாருக்குமே ஒரு ஷிஃப்ட் இருக்கும், அதே மாதிரி சிம்ரனுடைய ஷிஃப்ட் முடிஞ்சு அவங்க போயிட்டு தான் நாங்க நினைச்சோம், அதனாலதான் நாங்க யாருமே அவங்கள தேடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியரி 5. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப சொன்ன எல்லாத்துக்குமே மேல சிம்ரனை யாரோ சீரழிச்சு அதுக்கப்புறமா அவனுக்குள்ள போட்டு லாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. ஓகே, நம்ம இப்ப பார்த்த எந்த ஒரு தியரியா இருந்தாலும் அப்படி அவனுக்குள்ள என்டர் ஆகி டோர் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே சிம்ரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுவும் கிட்டத்தட்ட 260 டிகிரி செல்சியஸ்ல அவங்களுடைய உடல் எரிய ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாங்க. அதே சமயம் மேபி அவங்களுடைய பாக்கெட்ல இருந்த மொபைலுடைய பேட்டரியும் வெடிச்சு அது மூலமா அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம். ஃபைனலா சிம்ரனுக்கு என்னதான் ப்ரோ ஆச்சு, அவங்க எப்படிதான் ப்ரோ இறந்தாங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். சிம்ரன் உள்ள நிக்கிறது தெரியாம யாராவது தவறுதலா டோரை லாக் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள தள்ளி லாக் பண்ணிருக்கலாம். அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க சத்தமும் போட்டிருக்கலாம். ஆனா அந்த சத்தம் மத்த எம்ப்ளாயிஸ்க்கு கேட்டுமே அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருந்ததால ஒர்க்ல பிஸியா இருந்தவங்க அதை கண்டுக்காம விட்டுருக்கலாம். இல்ல சிம்ரனுக்கு மேபி கிளாஸ்ட்ரோபோபியா, அதாவது சில பேர் க்ளோஸ்டு ஸ்பேசஸை பார்த்தா பயப்படுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்து உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணாலுமே நடந்திருக்கலாம். பட் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ் இது மர்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர மர்டர் இல்ல அப்படின்னா அப்ப அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல. அப்படி போலீஸ் ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காததுதான் இவ்வளோ தியரிஸ் உருவாக ஒரு காரணம். ஸோ இந்த கேஸ்ல இனிமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய OGSTIக்கு இப்ப ஒரு ஞாபகம் வந்திருக்கும். 4 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் டாப் 5 தமிழா இருந்தப்ப T5T இருந்தப்ப நம்ம இதே மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்கோம், கனிகா ஜேம்ஸ் மிஸ்ட்ரி. கண்டிப்பா அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த கேஸும் சேம் இதே மாதிரி தான். அதுல CCTV ஃபுட்டேஜஸ் கூட இருக்கும். ஆனா ஒரே டிஃபரெண்ட், இது ரொம்பவே ஹாட், அது ரொம்பவே கோல்ட். என்ன ப்ரோ புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கும். ஸோ இது ரீசெண்டா நடந்த ஒரு கேஸ் அப்படிங்கறதால
இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ மை டியர் எஸ்டிஐ as இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த தியரிஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல எந்த தியரி உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த தியரிஸ் எல்லாம் இல்லாம வேற விஷயம் கூட சிம்ரனுக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சாலும் கூட அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ கனடால இருந்து இந்த வீடியோவை பார்க்குற சேம் டைம் இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப வால்மார்ட்ல ஒர்க் பண்ண இல்ல கனடால யாராவது எஸ்டிஐ இருந்தீங்க அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கனடால இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐ யாராவது இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அடுத்தது என்ன டாபிக் வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.